Dear viewers, welcome to Learning Mathematics YouTube channel. இந்த வீடியோ எதை பற்றி போக போகிறோம்னா டிஎன் செட் அதுக்கான டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் த டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் சுந்தரம் யூனிவர்சிட்டி எம்எஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து இந்த டிஎன் செட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி நிறைய கேண்டிடேட்ஸ் இந்த எக்ஸாம் பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த டிஎன் செட் எக்ஸாம் எதுக்கு அப்படின்ற பற்றி ஒரு அவேர்னஸ்க்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன். இந்த டிஎன் செட் தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். இதுவும் பார்த்திங்கன்னா டிஎன் டெட்டு மாதிரி எப்படி வந்து ஸ்கூலில் இப்போ யூஜிடிஆர்பி நடந்தது, செகண்ட் கிரேட் நடக்க போகுது, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருந்ததோ அது மாதிரி டிஎன் செட்டும் மேண்டேட்ரி. யாருக்குன்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணுற கெஸ்ட் லெக்சரர் இவங்களுக்கும் பெர் மந்த்து 25,000 சேலரி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாத்துக்குமே இந்த டிஎன் செட் வந்து மேண்டேட். இது இல்லாமல் சார் நான் எம்எஸ்சி முடிச்சுட்டு டிஎன் செட் கிளியர் பண்ணிட்டேன், நான் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அந்த யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல் டிஎன் செட்டை வச்சு நீங்கள் டைரெக்டாக பிஹெச்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டிஎன் செட் பற்றி நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. இது வந்து காமன் டு ஆல், ஆர் எம்ஏ இங்கிலீஷ், ஆர் எம்ஏ தமிழ், ஆர் எம்ஏ எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி, நீங்கள் ஆர்ட்ஸ் கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, சயின்ஸ் கோர்ஸஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி எது படிச்சிருந்தாலுமே இந்த டிஎன் செட்டு கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸில் அடுத்த வருஷம் நிறைய வேக்கண்ட் வரப்போகுது. பர்டிகுலராக சொல்ல போனால் 2024 ஆனுவல் பிளானர் இல்லை, பட் 2025 ஆனுவல் பிளானரில் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ரெக்ரூட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும், அந்த எக்ஸாம் அப்பியர் ஆகணும் அப்படின்னா இந்த டிஎன் செட் வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள். இது இல்லாமல் இந்த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இப்போ ரீசெண்டாக 4,000 போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. இந்த 4,000 போஸ்ட் இல்லாமல் இன்னும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் 3,500 ப்ளஸ் வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த டைமே கூட உங்களுக்கு வாய்ப்புகள் தரலாம். அப்படி இல்லாட்டினாலும் வரப்போ ரெக்ரூட்மெண்ட்டில் அந்த 3,500 வேக்கனில் நீங்கள் இப்போ அப்பியர் ஆனி நீங்கள் இந்த டிஎன் செட் எழுதி கிளியர் பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும். இது இல்லாமல் வேறு என்ன வாய்ப்புகள் இருக்குது சார் இந்த டிஎன் செட்டுக்கு அப்படின்னா, இந்த டிஎன் செட்டை கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ், செல்ஃப் ஃபைனான்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ், அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்ஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இது இல்லாமல் யூனிவர்சிட்டியில் இருக்கிற கெஸ்ட் லெக்சர் போஸ்ட், டீச்சிங் ஃபெலோ எல்லாத்துக்குமே நீங்கள் எலிஜிபிள். அங்கேயும் 25,000 சேலரி வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள். இது இல்லாமல் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இருக்குது. அந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் சில டைம் வேக்கன்சி கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னாலும் இந்த செட்டு வந்து மேண்டேட். ஏன்னா நெட்டுன்றது அது வந்து ஒரு வெரி ஹை ஸ்டாண்டர்ட், ரொம்பவே கொஸ்டின்ஸ் எல்லாமே டஃப்பாக இருக்கும். அது யூஜிசி நெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை சிஎஸ்சிஆர் என்டிஏ நெட்டாக இருந்தாலும் சரி. பட் டிஎன் செட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருக்கிற சப்ஜெக்ட்ஸை கரெக்டாக உங்களுடைய கான்செப்ட் வைஸ் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த டிஎன் செட்டுக்கு யார் யார் எலிஜிபிள், இப்போ எம்எஸ்சி முடித்த, எம்ஏ முடித்த எல்லா கேண்டிடேட்டும் எலிஜிபிள் தான். இது இல்லாமல் இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டுங்கிற சார் நான் எழுத முடியுமானா நீங்களும் எலிஜிபிள். அதனால் ஃபைனல் இயர் கேண்டிடேட் ஆல்சோ எலிஜிபிள். பட் என்ன கண்டிஷனாக நீங்கள் வித்தின் 2 இயர்ஸில் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். டிகிரினா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி எல்லா பேப்பரும் கிளியர் பண்ணி முடிச்சிருக்கணும். அது வந்து மேண்டேட்ரி. ஸோ இதுதான் டிஎன் செட்டுக்கான த பேசிக் குவாலிஃபிகேஷன், அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் காலேஜஸ், அதே மாதிரி பிஹெச்டி. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜில் ஒர்க் பண்ணாலுமே நெட்டு ஆர் செட்டு ஆர் பிஹெச்டி இதில் ஏதாவது ஒன்று இருக்கணும்.
பிஹெச்டி என்னால் பண்ண முடியாது சார் அப்படின்னு கேண்டிடேட் நீங்கள் செட்டு கிளியர் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள். இப்போ செட்டு கிளியர் பண்ண எல்லா கேண்டிடேட்டுமே வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து அப்ளை பண்ணி அதுக்கான காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறாங்க. ஏன்னா இந்த வாய்ப்பு வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட்டாக டிஎன் செட் எப்போ சார் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா 2018 மதர் தெரசா யூனிவர்சிட்டி கொடைக்கானல் அவங்க தான் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த 6 வருஷமாக நிறைய கேண்டிடேட் வந்து இந்த எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பொன்னான வாய்ப்பு. ஏன்னா இந்த வாய்ப்பு நமக்கு திரும்ப எப்போ கிடைக்குன்னு சொல்ல முடியாது. லாஸ்ட்டாக 6 வருஷம் வெயிட் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு இப்போ தான் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதனால் இப்போ படித்த கேண்டிடேட்டுக்கும் படித்து முடித்த கேண்டிடேட்டுக்கும் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. இதில் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஏதாவது ஒரு காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக குவாலிஃபை ஆக முடியும். அதே மாதிரி இதுக்கான எக்ஸாம் பற்றி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் குவாலிஃபையிங் மார்க்கே இல்லை அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யூஜிசி நெட் எடுத்தாலும் சரி, சிஎஸ்ஆர் நெட் எடுத்தாலும் சரி, அதில் குவாலிஃபையிங் மார்க் சொல்ல மாட்டாங்க. அதில் ஓவரால் மார்க்ஸ் ஒவ்வொரு பேப்பர் மார்க் கிடையாது. ஓவரால் யூஜிசி ஆஸ் பர் நாம்ஸ் படி 6%, 100க்கு 6 பேர் எடுப்பாங்க. அதில் நீங்கள் டாப்பில் வந்துட்டீங்க அப்படின்னா அதில் வந்து கேட்டகரைஸ் பிரித்து நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி வாங்கலாம். அதனால் இதை பொறுத்த வரைக்கும் 6% இருந்து லாஸ்ட் செட்லேயே அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அதனால் இதுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2க்கு தனியாக கட் ஆஃப் கிடையாது. நீங்கள் ஓவரால் எவ்வளோ பர்சன்டேஜ் வரீங்களோ அதுதான், அந்த பர்சன்டேஜ் வச்சு உங்களுக்கு குவாலிஃபையிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. டாப் 6%. அப்போ 100 பேர் எழுதுறாங்க அப்படின்னா நீங்கள் டாப் 6 கேண்டிடேட்ஸில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள். அதனால் இதுதான் வந்து இந்த டிஎன் செட்டோட த பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ், அந்த க்ரிட்டீரியா, அந்த பேப்பரோட கட் ஆஃப் மார்க்ஸ், அதே மாதிரி இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஎன் செட் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸஸ்க்கு நம்முடைய அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமியில் வந்து நம்ம ஆன்லைன் கோச்சிங் அண்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் கேட்டிருந்தீங்க முன்னாடியே, லாஸ்ட்டாக ஒவ்வொரு டைம் நம்ம சேனல் அப்டேட் பண்ணும்போதும் கேட்டிருந்தீங்க சார் டிஎன் செட்டுக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் சயின்ஸஸில் இந்த கிளாஸ்க்கு இனாகுரேஷன் வந்து கம்மிங் 24 கம்மிங் சண்டே அன்றைக்கி ஆரம்பிக்கும். ஸோ இதனுடைய இந்த கிளாஸை எப்படி நான் கொண்டு போக போகிறோம் அப்படின்னா, இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் கிளாஸஸ் இருக்கும். இது மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் உங்களுக்கு கிளாஸ் ஷெட்யூல்ஸ் கொடுங்க அப்படின்னு. உங்களுக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா 5:30க்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், 7 o'clock முடிச்சிடுவோம். ஏன்னா இந்த நிறைய ஒர்க்கிங் உமன்ஸ், ஒர்க்கிங் மென்ஸ் நிறைய காலேஜில் ஒர்க் பண்ணுற கேண்டிடேட் இருக்கிறதால இந்த டைமிங். அதே மாதிரி ஈவினிங் 7:30க்கு ஆரம்பித்து 9 வைக்கிறோம், இந்த கிளாஸ் போவோம். இது எதுக்காகனா இந்த ஒர்க்கிங் பீப்புள் வந்து இன்பிட்வீன் டிஸ்டர்ப் ஆகாததுக்காக இந்த டைமிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஜாயின் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு நாங்கள் என்னென்ன மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அல்ஜிப்ரா, ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன், இன்டெக்ரல் ஈக்குவேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ஓஆர். இது ஏறக்குறைய நம்ம சிலபஸில் 50% கண்டென்ட். இந்த 50%க்கான மெட்டீரியல் உங்களுக்கு ஹார்ட் காப்பியாக நீங்கள் கொடுக்குற அட்ரஸ்க்கு வித்தின் 1 or 2 days, இந்த 24னா 26க்குள்ளே உங்களுக்கு ரீச் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டு கண்டென்ட் ஆஸ் பர் டிஎன் செட் அந்த பேட்டர்னில் இன்க்ளூடிங் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், டிஎன் செட் 2012, டிஎன் செட் 2016, டிஎன் செட் 2017, டிஎன் செட் 2018, இந்த 4 கொஸ்டின் பேப்பரோட அந்தந்த யூனிட்டுக்கு நான் கொஸ்டின் சால்வ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸோடு நான் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ண போகிறேன். சார் என்னால் கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, ஒரு டேஸ் என்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி முடியல அப்படின்னா நீங்கள் அதுக்கான கிளாஸஸ் அடுத்த நாள் நம்முடைய அமுதன் achievers.com வெப்சைட்டில் ரெக்கார்டடாக பார்க்கலாம். ரெக்கார்டு வீடியோவாக நாங்கள் அடுத்த நாளே அப்டேட் பண்ணிவிடுவோம். இதுதான் டிஎன் செட்டுக்கான கம்ப்ளீட் ஷெட்யூல். கண்டிப்பாக ஜூன் மாதம் எக்ஸாம் நாங்கள் May 25க்குள்ளே இந்த பேட்ச் முடிச்சிடுவோம் 100%. சார் இது வந்து பேப்பர் 2க்கு மட்டும் தானே கிடையாது, போத் பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 ரெண்டுக்குமே நாங்கள் சிலபஸ் முடித்து ரெண்டுக்குமே மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணி, இது இல்லாமல் நாங்கள் ஒரு யூனிட்டை பார்ட் பை பார்ட்டாக பிரித்து அதுக்கான டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அதனால்
கண்டிப்பாக வில்லிங் இருக்கிற கேண்டிடேட் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. நான் சொன்ன மாதிரி இதுக்கான வாய்ப்புகள், இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் எல்லாமே சொல்லிட்டேன். உங்களுக்கு இது ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் ஃபர்தராக. அதனால் நாங்கள் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம அகாடமியோட வெப்சைட், நம்ம அகாடமியோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் எங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப ஒரு லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் தான் இந்த கோர்ஸ் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் உங்களுக்கு ஃபர்தராக எந்த டவுட்னாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.